உங்களோட ஜிமெயில பாஸ்வேர்டே இல்லாம லாகின் பண்ண முடியும். நம்ப முடியலையா? எப்படி கூகுள் இதுக்காகவே பாஸ்கி அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாஸ்கினா என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிற ஜிமெயில் கூட ஹேக் ஆகிட்டே இருந்தது. இது யூடியூப் சேனல் வச்சிருந்த நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். நிறைய பேருடைய யூடியூப் சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களோட ஜிமெயில ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ இந்த மாதிரி ஜிமெயில் ஹேக் ஆகிறது தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுனால இதை அடுத்த செக்யூர்டு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கூகுள் ஒர்க் பண்ணி இந்த பாஸ்கி அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாஸ்கினா என்ன, உங்களுடைய ஜிமெயில உங்களுடைய மொபைல் தவிர்த்து வேற எந்த டிவைஸ்லயாவது நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணாம லாகின் பண்ணிக்க முடியும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வெப் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஓபன் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஸ்கேன் பண்றது மூலமா ஈஸியா உங்களுடைய வாட்ஸ்அப்பை அந்த இடத்துல ஓபன் பண்ணிக்க முடியும். அங்க உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிருக்க மாட்டீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் பட் இதை விட இன்னும் செக்யூர்டா ஜிமெயிலுக்கு கொண்டு வராங்க. உங்களுடைய ஜிமெயில் ஓபன் பண்ணும்போது உங்களுடைய ஐடி மட்டும் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணாம உங்களுடைய மொபைல்ல இருந்து அந்த லாகினை அப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் லாக் இல்ல வேற ஏதாவது லாக் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லாக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் லாகினை அப்ரூவ் பண்ணிக்க முடியும் பாஸ்வேர்டே இல்லாம. இப்போ இதை எப்படி எனேபிள் பண்றது? ஏதாவது ஒரு பிரவுசரை ஓபன் பண்ணி உங்களுடைய மெயில லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த லிங்கை டைப் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்டதுனா பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் என்னென்ன டிவைஸ்ல எல்லாம் லாகின் பண்ணிருக்கு அப்படிங்கறது எல்லாமே காமிக்கும். அது எல்லாமே உங்களுடைய டிவைஸ் தானா அப்படிங்கறத பார்த்து அது ஓகேவா இருந்தது அப்படின்னா மேலே யூஸ் பாஸ்கி அப்படிங்கறத டச் பண்ணுங்க. இப்போ ஒரு சின்ன பாப்அப் மாதிரி வந்து உங்களுடைய டிவைஸ்ல பாஸ்கி வந்து எனேபிள் ஆக போகுது அப்படின்னு காமிக்கும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலுக்கு பாஸ்கி எனேபிள் ஆயிடும். இல்ல உங்களுடைய மொபைல் இல்லாம நீங்க வேற ஏதாவது டிவைஸ்ல லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிரவுசரை ஓபன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் என்டர் பண்ண உடனே யூஸ் பாஸ்கின்னு வரும். கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு QR கோட் ஷோ ஆகும். இந்த QR கோட ஆல்ரெடி பாஸ்கி ஜெனரேட் பண்ண உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல கூகுள் ஆப் ஓபன் பண்ணி அந்த கூகுள் லென்ஸ் மூலமா அந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதுல ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா கனெக்ட் வித் QR கோட் அப்படின்னு வரும். அதை டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த டிவைஸ்ல எப்பவுமே நீங்க லாகின் பண்ணது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல லாகின் பண்ணது ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிக்கெட் எடுத்து விட்டு அலோ கொடுத்தா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல ஃபேஸ் அண்ட் லாக் என்ன லாக் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த லாக் கேட்கும். அந்த லாக் கொடுத்த உடனே உங்களுடைய லாகின் அப்ரூவ் ஆயிடும். இதன் மூலமா நீங்க பாஸ்வேர்டே இல்லாம உங்களுடைய ஜிமெயிலை ஈஸியா மத்த டிவைஸ்ல ஓபன் பண்ணிக்க முடியும். இதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாத மத்த டிவைஸ்ல எல்லாம் ஓபன் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணாம ஓபன் பண்றதுனால உங்களுடைய ஜிமெயிலை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ஜிமெயிலை ஓபன் பண்ணோம் அப்படின்னா பாஸ்கி எனேபிள் ஆகி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைல் இருந்தா மட்டும் தான் அதை அப்ரூவ் பண்ணி ஓபன் பண்ண முடியும். இதனால ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கூகுள் வந்து சொல்றாங்க. சோ உங்களுடைய ஜிமெயிலோட செக்யூரிட்டி லெவலை இன்னொரு ஸ்டெப்க்கு இந்த பாஸ்கி வந்து கொண்டு போகுது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே இந்த ஹேக்கர்ஸ் இதுக்கு ஏதாவது லூப் ஹோல் இருக்கும், கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இல்ல உங்களுக்கு ஏதாவது லூப் ஹோல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட ஜிமெயில் எல்லாம் செக்யூர்டா வச்சுக்கிறதுக்காக கூகுள் கொண்டு வந்திருக்கிற இந்த பாஸ்கி டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல क्वेश्चंस இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்றேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தோணுனாலுமே அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க.